வணக்கம் வணக்கம் வணக்கம். வீட்டின் மாடியில் நிறைய பேருக்கு தோட்டம் அமைக்க நிறைய விருப்பம் இருக்கும். ஆனால் அதை எதை வைத்து தோட்டம் அமைப்பது என்று பெரும் குழப்பமாக காணப்படுகின்றது. ஸோ அதற்கான ஒரு நல்ல யோசனையை தரத்தான் இந்த வீடியோ நான் பதிவிடுகின்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோ பேக் வந்து நிறைய அந்த தாவரங்கள் வைக்கிற இடங்களில் ஒரு பொலித்தீன் பேக் ஒன்று இருக்குது. அதைத்தான் க்ரோ பேக். அது ஒரு சைஸில் இருக்குது. ஸோ அதுன்ற சைஸ்களை பார்த்து நீங்கள் அதில் விதியை நட்டு அதுங்களோட மொட்டை மாடியில் நீங்கள் பராமரிக்கலாம். இதுதான் அந்த க்ரோ பேக்கில் ஃபோட்டோஸ். ரெண்டாவது நாங்கள் பார்க்க போகிறது வந்து போத்தல்கள். அதாவது பிளாஸ்டிக் போத்தல், கண்ணாடி போத்தல்கள் இருக்குதானே, அதை வச்சு எப்படி தாவரம் நிறைய இந்த இமேஜ் காட்டுறது. நீங்கள் எப்படி ஒரு கழிவு பொருட்களை வச்சு கழிவு பொருட்களை வச்சு நீங்கள் தாவரங்களை நடலாம் தோட்டம் வீட்டு மாடியில். அடுத்தது மூன்றாவது நாங்கள் பார்க்க போகிற வந்து ஃப்ளவர் பாட். அது நார்மலாக இந்த ஃப்ளவர் பூச்சாடி இருக்குதானே, அதுகள் தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முறை. ஸோ நார்மலாக பூச்சாடிகள் மண்ணை போட்டு அதுக்கு உங்களை விரும்பின தாவரங்கள் செடிகள் அதுகளை நட்டு நீங்கள் பராமரிக்கலாம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து நாலாவது முறையை நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஓல்டன் டைம்ஸ் எலக்ட்ரிக் ஐட்டம். அதாவது பழைய ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின், இந்த பாத் குடிக்கிற பார்த்துருக்குறதுனா அப்படியான இடங்களை மண்ணை நிரப்பி அதுகளுக்கு அந்த நிரப்பி அதுக்குள்ளே நாங்கள் பூக்கொண்டு தாவரங்கள் வேண்டிய இதை நீங்கள் வளர்த்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் பார்க்கணும் டயர். இது நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. டயர் இருக்குதா, பழைய டயர், அதுக்குள்ளே பூக்கொண்டு வளர்க்குறது, செடி வளர்க்குறது, அப்படி நிறைய இதுக்கு அந்த அழகுக்கு வளர்க்குறது இப்படியான டிசைன்கள். அது நிறைய இடங்களில் நீங்கள் நார்மலாக செஞ்சு கொள்ளலாம் அந்த டயரை வச்சு. அடுத்து நாங்கள் பார்க்க முறை வந்து பரல். அதாவது அந்த ஆயில் பேரல்ஸ் இருக்குதானே, நீலக்கலர் பேரல், இரும்பு பேரல், இப்படியான பேரல்களை வச்சு அதில் வச்சு நீங்கள் வேண்டியதை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். இது நிறைய ஃபாரின் நாடுகளில் வெளிநாடுகளில் காணப்படுது. இதனால் நிறைய சேமிப்பு, செலவு மிச்சம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற முறை வந்து அது சாக்கு பேக். அதாவது ஒரு பேக்குன்னு வந்தானே அதில் வந்து மண்ணை நிரப்பி அதுக்குள்ளே தாங்க பயிரிடுறது. அது நிறைய இடங்களில் இது அந்த கழிவு வந்து விலை குறைவான செய்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்படி இங்கே போட்டு உங்களை தாவரங்களை வளர்த்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற முறை வந்து வுட் பாக்ஸ். அதாவது மரப்பலகை பெட்டி மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே நீங்கள் மண்ணை போட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான உரத்தை போட்டு நீங்கள் தாவரங்களை உருவாக்கி அதில் நீங்கள் பயிரை மேற்கொள்ளலாம். இது வீட்டு தோட்டங்களுக்கு சரியான ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து பலட். அதாவது இந்த பலட் வருந்த சாமன் பலட், அது எப்படியான பலட்டில் வச்சு தாவரங்கள், செடிகள், கொடிகள் என்பதை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். இதுவும் சிறந்த ஒரு வீட்டு தோட்டத்துக்கு வந்த ஒரு முறை. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து கடைசி முறையாக பார்க்க போகிறது வந்து பிவிசி பைப். அதாவது பிளாஸ்டிக் பைப் இருக்குது தானே, அதில் நீங்கள் இப்படி தாவரங்கள் வளர்த்து மண்ணை போட்டு அதில் சின்ன சாடியை போட்டு வீட்டு தோட்டங்களில் ஒரு முத்தங்களில் அப்படி நீங்கள் தாவரங்களை வளர்த்து கொள்ளலாம். இது ஒரு சிறந்த செலவு குறைந்த ஒரு முறையாக காணப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.